சிரிக்கச் சொன்னாள், நம்மை சிரிக்கச் சொன்னாள். நம்மை சிரிக்கச் சொன்னாள், சிரிக்கச் சொன்னாள், நம்மை சிரிக்கச் சொன்னாள். அகந்தை நமது படைப்பாகும். மற்றவை எல்லாம் இறைவனின் படைப்பு. நாம் படைத்ததே இந்த அகங்காரம். அது அழிந்தால் துன்பமில்லை. அதை நாம் அழிக்க வேண்டும். ஒருவர் கடவுளை நம்புபவராகவோ நம்பாதவராகவோ இருக்கலாம். ஆனால் எல்லோருமே தமது தாயை அறிவார்கள். அம்மா, அந்த சொல்லே எத்தனை இனிமையானது. அம்மா என்றாலே தன்னலமற்ற அன்பின் ஓர் இனிய ஓவியம் நம் மனக்கண் முன்னே எழும்புகிறது. அதனால்தான் அன்பின் வடிவே ஆன நமது அம்மா ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி ஜெகன் மாதாவின் வடிவில் வந்து தமது கோடிக்கணக்கான பிள்ளைகளை தம் நெஞ்சோடு அணைக்கிறார். உண்மையிலேயே பரிசுத்தமான அன்பு என்றால் இப்படி இருக்கும் என்பதை காட்டித் தருகிறார். இதன் காரணத்தால் தான் முன் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அம்மாவின் மடியில் தலை சாய்த்ததும் கட்டுக்கடங்காமல் அழுகிறார்கள். அந்த அம்மாவோ அவர்களிடம் எதையும் கேட்கவோ சொல்லவோ அவசியமில்லாமலே அவர்களைப் பற்றி அனைத்தையும் அறிந்தவராய் அவர்களது இதய பாரங்களை நீக்கி அருளுகிறார். அம்மாவின் தரிசனம் பெற்ற எவரிடமும் நீங்கள் முதலில் அம்மாவை சந்தித்த போது எப்படி உணர்ந்தீர்கள் என்று கேட்டால், ஒன்று, அவர்கள் ஏதும் சொல்ல வார்த்தை எழும்பாமல் வாய் மூடி நிற்பார்கள், அல்லது அற்புதமான அனுபவம் என்பார்கள். நம்மை பெற்ற தாயின் அன்பை விட எவ்வளவோ அதிகம் சக்தியும் அன்பும் கொண்டது அம்மாவின் அரவணைப்பு. அதை மீண்டும் மீண்டும் பெற மனம் ஏங்கத் தொடங்கிவிடுகிறது. அம்மா சொல்கிறார், கருணை எனும் மொழியை கண் இழந்தவர்களும் புரிந்து கொள்ள முடியும், காது கேளாதவர்களும் கேட்க முடியும். பிறரால் கைவிடப்பட்ட ஒரு ஜீவனுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, பசித்தவர்களுக்கு உணவிடுவது, துக்கத்தாலும் ஏமாற்றத்தாலும் தளர்ந்தவர்களை கருணையோடு ஒரு பார்வை பார்ப்பது, இவை எல்லாமே அன்பின் மொழிகள்தான். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. അപ്പം ഞാൻ നമ്മളിതിനെയാണ് ലാളിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അവനെ നമ്മുടെ സൃഷ്ടിയാണത്, ബാക്കിയെല്ലാം ഈശ്വരൻ്റെ സൃഷ്ടിയാണ്. അപ്പം നമ്മളെ സൃഷ്ടിച്ചത് ഈ അഹങ്കാരം, അതിനെയാണ് നമ്മൾ നശിപ്പിക്കേണ്ടത്.
ஒரு குழந்தை கீழே விழுந்துவிட்டால் எழுந்து நிற்க ஆர்வம் வரும்பொழுது மீண்டும் எழும். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இருக்கும். அதுதான் உற்சாகம். எத்தனை முறை விழுந்தாலும் வேதனையோடு கிடக்காமல் எழுந்து நிற்க முயலும். நாமும் அப்படி இருக்க வேண்டும். ஒரு தொடக்கக்காரனாக இரு என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதற்கு நம்மிலுள்ள குழந்தையின் இதயத்தை உணர்த்த வேண்டும் என்பதுதான். நாம் அகங்காரத்தால் நான் நான் என்கிறோம். ஆனால் குழந்தைகள் அப்படியல்ல. பொதுவாக குழந்தைகள் உன்னிக்கு இதைத்தா, சக்திக்கு இதைத்தா என்றுதான் சொல்வார்கள். வளர்ந்த பிறகுதான் நான் எனக்கு என்பார்கள். அதுவரை பெற்றோர் வைத்த பெயரையே சொல்வார்கள். இப்படி நான் 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 என்பதைத்தான் சீராட்டிக் கொண்டிருக்கிறோம். அகந்தை நமது படைப்பாகும். மற்றவை எல்லாம் இறைவனின் படைப்பு. நாம் படைத்ததே இந்த அகங்காரம். அது அழிந்தால் துன்பமில்லை. அதை நாம் அழிக்க வேண்டும். புராண கதையில் விஸ்வாமித்ரர் யுத்தம் செய்துவிட்டு தம் படையாட்களோடு களைப்புடன் வருகையில் வசிஷ்டரது ஆசிரமத்தில் நுழைகிறார். வசிஷ்ட மகரிஷி எல்லாருக்கும் நல்ல விருந்து கொடுக்கிறார். அப்போது இவர் சிந்திக்கிறார், ஒரு பிச்சைக்காரனை போலிருக்கும் இந்த மகரிஷிக்கு நாம் வந்தவுடன் இத்தனை பேருக்கு வயிறு நிறைய உணவளிக்கும் வசதி எப்படி வந்தது? அற்புதமாய் இருக்கிறது. இதன் ரகசியம் என்ன? அப்போதுதான் காமதேனு அங்குள்ளதும் அதுதான் எல்லாம் கொடுத்ததென்றும் தெரிந்தது. உடனே அவர் அப்பசுவை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பினார். பசுவை தனக்கு தரச் சொல்லி ஆள் அனுப்பிய போது, இது ஆசிரமத்தில் வளர்ந்த பசு, தானே வர சம்மதித்தால் கொண்டு போங்கள் என்றார் வசிஷ்டர். ஆனால் காமதேனு சம்மதிக்கவில்லை. அதை வலுக்கட்டாயமாக இழுத்து போக முயன்றதால் அங்கே யுத்தம் தொடங்கியது. இதனால் விஸ்வாமித்ரர் அவமானம் அடைந்தார். ஒரு ராஜாவுக்கு இல்லாத சக்தி ஒரு மகரிஷிக்கு இருக்கிறதே, அப்படி அந்த மகரிஷி பதவிக்காகத்தான் விஸ்வாமித்ரர் தவம் செய்ய போனார். அப்படி தவம் செய்தும் கூட விஸ்வாமித்ரரை ராஜரிஷி என்றுதான் அழைத்தார்கள். வசிஷ்டரை பிரம்ம ரிஷி என்றார்கள். ராஜாவை விட உயர்ந்த ஸ்தானம் அல்லவா ஒரு மகரிஷிக்கு இருப்பது? அது அவருக்கு பொறுக்கவில்லை. அப்போது அவர் பலரிடமும் சென்று, வசிஷ்டரை எல்லோரும் பிரம்ம ரிஷி என்றும் என்னை ராஜரிஷி என்றும் அழைக்கிறார்கள், அது ஏன் என்று கேட்கிறார். இவர் கோபப்பட்டால் சபித்து விடுவாரே, அதனால் தேவர்கள் யாரும் பதில் கூறவில்லை. அதனால் அவர் நேரடியாக விஷ்ணுவிடம் சென்று கேட்கிறார். அதற்கு விஷ்ணு, 2 பேரும் உங்களை விட தாழ்ந்த 1000 பேருக்கு உணவளித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார், வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும். அப்படி சென்ற வசிஷ்டர் திரும்பி வரவில்லை. விஸ்வாமித்ரர் 1000 பேருக்கு உணவளித்து விட்டு திரும்பி வந்தார். வசிஷ்டர் திரும்பி வராததால் அவருக்கு திறமை இல்லை என்றார் விஸ்வாமித்ரர். சிறிது நாட்கள் கழித்து வசிஷ்டர் திரும்பி வந்தார். என்னால் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் சொன்னது என்னை விட தாழ்ந்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. இல்லாதவர்களுக்கு அல்லவே, தாழ்ந்தவர்களுக்கு என்றுதானே. என்னை விட தாழ்ந்தவராய் யாரையுமே பார்க்கவில்லை, அதனால் கொடுக்க முடியவில்லை. இதை கேட்ட விஸ்வாமித்ரர் தலை குனிந்தார். காரணம், தமது தவறு புரிந்தது. எப்பொழுதும் நான் நான் என்று மற்றவர்களையெல்லாம் தாழ்ந்தவர்களாக நினைத்து நான் மட்டும் உயர்ந்தவன் என்று நினைத்தார். ஆனால் வசிஷ்டர் எப்போதும் பணிவின் வடிவமாய் இருந்தார். அப்படிப்பட்ட பணிவு, அந்த பணிவுதான் வசிஷ்டரை பிரம்மரிஷி ஆக்கியதும் பணிவில்லாததால் தன்னை ராஜரிஷி என்று அழைப்பதும் என்று புரிந்தது. கொண்டாட்டங்கள் மூலமாக பலரும் தாங்கள் இழந்துவிட்ட குழந்தை போன்ற களங்கமற்ற மனதை பெற முயல்கின்றனர். ஆனால் அகங்காரத்தின் புகைப்பிடித்து மறைந்து போன அந்த களங்கமின்மையை சாதனையின் மூலமாக மட்டுமே மீட்டெடுக்க முடியும். நாம் சாதனை செய்வதன் லட்சியம் என்பது அந்த களங்கமின்மையை மீட்டெடுப்பதே. களங்கமற்ற மனதின் மூலமே ஆத்ம உணர்வு விழிப்படையும். காரணம், களங்கமின்மை என்பது கண்ணாடி போல களங்கமற்றது. குழந்தையின் மனதில் பகை உணர்வில்லை. அப்படி இருந்தாலும் உடனே மறந்துவிடும். சண்டையிட்டாலும் மறுநிமிடம் மறந்து போய்விடும். அதிக நேரம் மனதில் வைத்திருக்காது. குழந்தையின் மனம் கிளீன் பேப்பர் போன்றது, ஒரு தூய காகிதம் போல வெண்மையானது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையைத்தான் நாம் அனைவரும் பெற வேண்டியது.
முதல் நாள் மாலை மதுரை வந்த அம்மா பக்தர்களுடன் தியானம், பிரசாதம், சத்சங்கம், பஜனை என நீண்ட நேரம் செலவழித்திருந்தார். நிகழ்ச்சி அன்று காலை அம்மா மேடைக்கு வருவதற்கு முன்பே அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மாவின் தரிசனத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். உள்ளூர் பிரமுகர்கள் அம்மாவுக்கு மாலை அணிவித்து மனமாற வரவேற்றனர். ஆனால் அம்மா எப்போதும் தன் குழந்தைகளின் மனதை உள்நோக்கி திருப்பி சுயத்தின் உண்மையை கண்டறிய வைப்பதிலேயே முனைப்பாக இருக்கிறார். அதனால் அம்மா எல்லோருடனும் தியானம் செய்ய அமர்ந்தார். மதுரையில் இரவும் பகலும் தன்னிடம் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை அன்போடு அணைத்து தரிசனம் அளித்தார் அம்மா. தரிசனத்தின் போது தமிழகத்தின் தனிச்சிறப்பான முளைப்பாரி அம்மாவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. கிராமத்து பெண்கள் 9 நாட்கள் தூய்மையுடன் காப்பு கட்டி நோன்பிருந்து தேர்ந்தெடுத்த விதைகளை முளைக்கச் செய்து கடவுளுக்கு அர்ப்பணித்து உழவு தொழில் செழித்தோங்க பிரார்த்தனை செய்யும் சடங்கு இது. பொதுவாக முளைப்பாரி கோவில் தெய்வங்களுக்கே சமர்ப்பிக்கப்படும். ஆனால் இந்த பக்தர்களுக்கு இறை அன்பே உருவெடுத்து வந்திருக்கும் அம்மாவிடம் சமர்ப்பித்து அவரது அன்பு தரிசனமும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அன்போடு தங்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் இதயத்தை திறப்பதற்கான வாய்ப்பும் அளித்ததற்காக அவர்கள் உணர்ந்த அதீத நன்றியை அம்மாவின் குழந்தைகளின் கண்களில் நன்றாகவே காண முடிந்தது. அந்த எளிய அணைப்பிலிருந்து வெளிப்படும் பேராற்றலும் பெருங்கருணையும் யாரையும் செயலற்று போக செய்துவிடும். ஆனால் அம்மாவின் குழந்தைகள் தங்கள் முன்னே அமர்ந்திருந்த அன்னையின் சிறிய உடல் வழியாக இறையாற்றல் வழங்கும் அழியாத ஆனந்தத்தையே உணர்ந்தனர். ஒரு பக்தர் தமது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். எப்படி ரத்னாகரன் முழு நேர திருடனாக இருந்து அடுத்து ஒரு உன்னதமான புராணம் எழுதுவதற்கான உன்னத நிலை அடைந்தாரோ,
அதே மாதிரி இந்த காலத்தில் அம்மா வந்து பல எண்ணிலடங்கா ரத்னாகரர்களை மாற்றிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எவ்வளவோ ரீசன்ஸ்னால ட்ரக்ஸ்லேயோ திருடனாவோ போனவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொல்லால செயலால அவங்களுடைய உபதேசங்களால உடனே மாறிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் அம்மா கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா அம்மாவுடைய செல்ஃப்லெஸ் லவ், கம்பேஷன், அம்மாவுடைய சத்சங்கள் கேட்டு அவங்களோட வாழ்க்கை பாதையே முழுசா மாறி இருக்கு. சில வாழ்க்கை முழுக்க குடிகாரராக இருந்தவங்க மாறினதுனால அது அவருக்கு மட்டுமல்ல அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது. ஸோ அதே மாதிரி இன்றைய தேதிக்கும் அம்மா எக்கச்சக்கமான மனிதர்களை அவங்களுடைய வாழ்க்கையுடைய உண்மையான குறிக்கோளை அடைவதற்கு பல விதங்களில் உதவிகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் அம்மாவிற்கு இசை மாலை சூட்டி பக்தர்களையும் மகிழ்வித்தனர். இந்த கணமும் இதன் நினைவும் இவர் தம் வாழ்நாள் முழுவதும் நீங்காமல் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.